திரு புகாரி உங்கள்கிட்ட கூட தொடங்குறேன். இந்த வயது அப்படிங்கிறத ஒரு வியூகமாக காங்கிரஸ் கட்சி எடுக்க தொடங்கி இருக்கிறதா? இல்லை, அதை அவர் பேசுவதற்கான ஒரு கவுண்டர் பாயிண்டாக தான் அந்த அளவில் தான் அதை எடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தல் ஆரம்பித்த நேரத்திலிருந்து பேசி வருவதும், அதே போல் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் பேசி வருவதுமே எல்லா நேரத்துலையுமே இரலவெண்ட்டாக தான் இருந்திருக்கு. இப்போ இவர் பேசினாருன்னா நம்ம ஒரு பதிலடி கொடுத்தோம்னா ரெண்டாவது அதுக்கு ஒரு பதிலே வராது. இப்போ அவருக்கு 77ன்னா இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அவங்களுக்கு ஆப்வியஸாகவே நியாயமாக எந்த பதிலும் அவர்களால் சொல்ல முடியாது. அந்த நிலையில் அவர்கள் நின்று விடுவார்கள். உங்கள்கிட்ட பிரதமர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக நீங்கள் வைக்கக்கூடியது பிரதமருடைய வயது 75 தானா அப்படிங்கிற எதிர்கேள்வியாக வைக்கிறீங்களா? அப்போ இல்லை, நாங்கள் உங்கள்கிட்ட பிரதமர் யார் அப்படின்னு நேரடியாக சொல்வதற்கு ஒருத்தர் இல்லாத நிலையில் பிரியங்கா காந்தி அவர்கள்ட்ட ஒரு நேர்காணலில் கேட்குறாங்க, ஸ்ரீனிவாசன் ஜெயின் கேட்குறாரு. பல்வேறு விதமாக கேட்ட பிறகு கூட நேரடியாக அவங்க ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளராக இருப்பாரோ அல்லது வேறு யார் அப்படின்றதையும் சொல்வதில் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறத பார்க்க முடியும். ஒருவேளை அதுதான் இந்த வயது சிக்கலை நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு காரணமாக இருக்கா? நீங்கள் இது கேள்வி அமைக்கிறதுக்கு இது ஒரு பாயிண்டாக இருக்குது, ஒரு கேள்வி அமைக்கலாம். ஆனால் நான் திரும்ப சொன்ன கவுண்டர் கேள்வி தான், கவுண்டர் பதில் நீங்கள் அதுக்கான கேள்வியை நம்ம அதுக்கு வேணால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, ஒரு ஜனநாயக அமைப்பில் ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் கண்டிப்பாக பிரதமர் வேட்பாளர் என்று ஒரு இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நம்பர் 1. 2வது, இந்தியா கூட்டணி என்பது உலக அளவில் ஒரு ஜனநாயக அமைப்புக்கு முன்னுதாரணமான ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறோம் சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே. தேசிய ஆலோசனை குழு தலைவர் அப்படின்னு ஒரு பொறுப்பு இருந்தது, சோனியா அவர்கள் இருந்தாங்க. அப்படி ஒன்று தேவையா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர்ந்தே, பிரதமர்ன்ற ஒரு முகம் தேவையில்லை, வேட்பாளர் யாரும் வேண்டாம் அப்படின்னா அதுவும் புதிதாக உருவாக்கப்பட்ட புதிதாக ஒரு விஷயம் தானே. இது கூட்டணியுடைய அவசியங்களுக்கு ஏற்பட்டு சில தலைவர்களை அவருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வதற்காக அப்படி சொல்றதா இருந்தால் அவங்களே பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறதுல எங்களுக்கு என்ன தடங்கள் இருந்துற போகுது. எனவே இந்த இரலவெண்ட்டான பாயிண்ட்டை அமித்ஷா உருவாக்குகிறார். அங்கே போயிட்டு 77 வயசு ஆயிடுச்சு, அவர் ரிட்டையர்ட் ஆயிடணும் அப்படிங்கிற பாயிண்ட் அவர் கிரியேட் பண்ணும்போது அப்போ பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இதே ரூல்ஸ் பொருந்துமா என்று மரியாதைக்குரிய நம்முடைய சிதம்பரம் தலைவர் அவர்கள் அதை கேள்வியாக கேட்குறாங்க. இங்கே விஷயமே என்ன அப்படின்னா, மீண்டும் மீண்டும் விவாத பொருட்களாக இரலவெண்ட் மேட்டர்ஸையே இவர்கள் கொண்டு வந்து வைப்பதும் அதற்கு நம்ம பதில் தர வேண்டிய ஒரு சூழல். அரவிந்த் கெஜ்ரிவாலோ சிதம்பரம் அவர்களோ தொடர்ச்சியாக அங்கே பிரதமராக மோடி வருவாராங்கிற அடிப்படை கேள்வியை முன்வைக்கிறாங்க. அது ஒரு வியூகமாக இருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கேள்வி என்பது மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதன் மூலமாக மோடி பிரதமராக மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்வதற்கான முயற்சியாக நீங்கள் அதை பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, அது இப்போ அதை சொன்னால் எங்கள் கட்சிக்குள்ளே என்ன உங்களுக்கு இது இருக்குது, நாங்கள் அதை டிசைட் பண்ணுவோம் என்கின்ற வாதத்துக்கெல்லாம் போவாங்க. ஆனால் அது ஏற்கனவே ஒரு ப்ரீ டிசைடட் ஃபேக்டார் தான் அது. இனிமேல் அடுத்த முறை ஏனென்றால் மோடி என்பவரை RSS எதற்காக பயன்படுத்துகிறது என்றால் அவர்கிட்ட எந்த அளவுக்கு வின்னபிலிட்டி இருக்குதோ. கடந்த குஜராத் தேர்தலின் போது, குஜராத் சட்டமன்ற தேர்தலின் போது சொன்னார்கள், எப்பெல்லாம் அத்வானியும் வாஜ்பாயும் பார்ட்டி ஃபர்ஸ்ட் செல்ஃப் நெக்ஸ்ட்னு சொன்னாங்களோ அப்பெல்லாம் மக்கள் அதை ஏற்றார்கள். அதே அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் சொன்னால் அதை மக்கள் ஏற்பதில்லை, உள்ளே பார்ட்டி ஒர்க்கர்ஸ். ஏன்னா அவங்க கிட்டே அந்த பார்ட்டி ஃபர்ஸ்ட் செல்ஃப் நெக்ஸ்ட்ன்றது இல்லை அப்படிங்கிற நிலையெல்லாம் வந்துட்டதுனால சிம்பிளா நரேந்திர மோடியுடைய பாயிண்ட் என்னன்னா, அவர்கிட்ட அந்த வின்னபிலிட்டி இருந்தாலும் அவர் RSS பயன்படுத்தும். அவர் இப்போ இந்த முறை தோற்பார், அதற்கு பின்னால் அவர் அரசியல் களத்தில் இருப்பாரான்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல தேவையில்லைங்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், தன்னிறைவு பெற்றுக்கோங்கிறார் நட்டா. காரணம் அதுதான். இப்போ அவங்க அவருடைய வின்னபிலிட்டியை செக் பண்ற இடத்துலையும் எப்பவுமே யதார்த்தமாக சர்வாதிகாரிகள் எப்படி உருவாகிறார்கள், ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு நிலையில் யார் மீதாவது சார்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள். படிப்படியாக போக 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 தானே ஒரு சார்பற்ற தலைவராக உருவாயிட்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டதாக தான் உணரும் பொழுது தனக்கே அந்த நிலை இல்லை என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டுக்கு அவங்க வரும்போது தான் சர்வாதிகாரியாக மேல வர்றாங்க. நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, RSSம் பிஜேபி வேற வேற இல்ல, RSS தான் இயக்குகிறதுன்னு. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க இல்லங்க, ஆரம்பத்தில் அவங்க உதவி தேவைப்பட்டுச்சு, இன்னைக்கு நாங்க தண்ணீரோடு இருக்கோம், தனியா சுயேட்சையா ஒரு முடிவு எடுக்கிறோம்ன்றாங்க. அந்த முடிவு அப்புறம் நீங்க சர்வாதிகாரன்றீங்க. இல்ல, நீங்க ஆரம்பத்துல இருந்து RSS பாஜக நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் சொன்னாங்க, எங்களுக்கும் RSSக்கு மத்தியில மெல்லிய கோடு இருக்குது அப்படின்னாங்க. அதற்கப்புறம் இந்த ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறது காலப்போக்கில் பின்னால வந்த பேர் உணர்ந்துட்டோம். மீண்டும் அந்த மெல்லிய கோடை அவர்கள் போடக்கூட தோன்றலாம், அதை நினைச்சிருக்கலாம். அது அவர்களுடைய கட்சிக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம வெளியே இருந்து அப்சர்வ் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா, RSS-ஐ தாண்டிய ஒரு சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள மோடி நினைக்கிறாரோ என்பதும், பிரச்சார வியூகங்களில் RSS-ஐ மீறி இவர்கள் செயல்படுகிறாரோ. ஏன்னா நீங்க அவருடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம்னா, முதல்ல மட்டன் ஃபிஷ் முஸ்லீம் லீக்னு ஆரம்பிச்சாரு, அப்புறம் மங்கள் சூத்ரா, அப்புறம் பஃபலோன்னு போனாரு, அப்புறம் அதானியோட பிளாக் மணி டெம் போனாரு, அப்புறம் நான் இந்து முஸ்லீம் பேசவே மாட்டேன்னாரு, திரும்ப மறுநாளே மாத்தி பேசினாரு, அப்புறம் கடைசியா எங்க வந்துட்டாருன்னா, பயாலஜிக்கலா நான் பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை,
நான் வந்து ஒரு கடவுளுடைய ஒரு தூதுவராக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது என்று தன்னைத்தானே அந்த நிலைக்கு வந்துட்டாரு. சம்பித் பாத்ரா அதை மீறி வந்து ஒரு நிலைக்கு போய் என்ன பண்ணிட்டாரு, மோடி தான் வந்து பூரி ஜெகநாதர் டிவோட்டி அப்படின்ட்டாரு. இந்த நிலையெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமா, ஏன்னா இன்னைக்கு நம்ம ஓபிசியுடைய ரிசர்வேஷனை பத்தி நிறைய பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ரிசர்வேஷன் தான் டாக் ஆஃப் தி டவுனாக இன்றைக்கு தேர்தல் களத்தில் முக்கியமான புள்ளியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவிலே ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு வந்து ரிசர்வேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏக்நாத் ஷிண்டே கேட்கிறாரு. அவருக்கு எதிராக ஆக்டிவிஸ்ட் போராடுறாங்க. அப்ப அங்க உள்ள டெபுட்டி சிஎம் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அவர்களுக்கு ரத்தி சார்ஜ் நடத்துறாரு. அவர்களை ஓபிசிக்குள்ள கொண்டு வர முடியல, அந்த நிம்பா ரிசர்வேஷனுக்குள்ள அவங்க நிம்பாங்கிற அந்த ஜாதியை வந்து அந்த ரிசர்வேஷனுக்குள்ள கொண்டு வர முடியல என்பது பேசு பொருளா இருக்கு. அதுக்கு நீங்க என்ன எஃபெக்ட் எடுக்க போறீங்க என்பது இங்க பிரச்சனையா இருக்கு. அதுதான் அவர் கேட்கிறாரு. ராகுல் காந்தியினுடைய பழைய வீடியோ அவரே சொல்றாரு, 10 ஆண்டுகள் முன்னாடி 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் அப்படின்னு அதை வெளியிடுறாரு. அப்ப இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுப்போம்னு அவர் சொல்றாரு. இப்ப மத ரீதியான ஒரு இடஒதுக்கீட்டை கொடுப்பதன் மூலமாக ஏற்கனவே இடஒதுக்கீட்டில் தேவையான உரிமையை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது. இது அம்பேத்கருடைய பார்வைக்கு நேர் எதிரானது அப்படிங்கிற விமர்சனத்தையும் மோடி வைக்கிறாரு. அதை பத்தி பேசுவோம். நான் முதல் கட்ட கருத்தை மற்ற எடுத்து வந்துடுறேன். ராஜலட்சுமி, ஒரு வயது அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு ஒரு வயது, இன்னொரு கட்சிக்கு ஒரு வயதுன்னு வைக்க முடியுமா? அமித்ஷா என்ன சொல்ல வர்றாரு? அப்ப இந்த வயதுங்கிற விஷயத்தையே இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஜெயிலிருந்து வந்த உடனே ஏதோ ஒரு பெருசாக செய்கிறோன்னு சொல்லிட்டு அதை கொளுத்தி போட்டார். சொல்லி அது பூமராங்க ஆயிடுச்சு. நீங்கள் சொன்னது அவர் சொன்னார். ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து அமித்ஷாவுக்கு தான் ஓட்டு போடுறீங்க. அமித்ஷானோடனே மோடியின் பிம்பம் வேறு, அமித்ஷாவின் பிம்பம் வேறு. அந்த மோடியின் பிம்பம் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க இன்னைக்கு பிஜேபியை ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ். அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மோடிங்கிறது தான் பிரைம் மினிஸ்டராக ஒரு அக்செப்டட் கேண்டிடேட்டாக இருக்கு. ஸோ அதை உடைக்கிறதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஒரு ஜிமிக்ஸ் பண்ணாரு. இவர் ராம்தேவ் கூட எல்கே அத்வானிலிருந்து பல தலைவர்களை வயது காரணமாக ஓரங்கட்டி வச்சிருக்கப்ப அந்த கேள்வியை ஒரு எதிர்கட்சி வைக்கும் தானே. 75 வயசுங்கிறத நெருங்கிடுவாரு, 5 ஆண்டுகளுக்கு அவர் இருக்க முடியுமாங்கிற ஒரு அடிப்படை கேள்வி வைக்கிறாரு. நீங்க 75 வயசுல ஃபிட்டா இருக்கவங்க, 75-80 வயசுல ஃபிட்டா இருக்கவங்க வேற. நீங்க தமிழ்நாட்டிலே கலைஞர் பார்த்தீங்க, 90க்கு மேலேயும் அவர் சிஎம் இருந்தாரு. திமுகலே அதிமுகலே வயதை காரணம் காமிச்சு யாரையும் ஓய்விடுங்கன்னு சொல்லலையே. இதுல என்னன்னா, ஜெயலலிதா அம்மையார் வந்து இருந்திருந்தாங்கன்னா இன்னும் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கலாம். இறந்து போயிட்டாங்க. ஆனா வந்து அவங்கவுங்க ஹெல்த் தான் டிட்டர்மின்ஸை தவிர எங்கேனாலும் எந்த கட்சி நின்னாலும் அவங்களுடைய செயல்பாடும் அவங்களுடைய உடல் வலிமையும் அதை நிர்மாணம். அப்படி பிஜேபி நினைக்கலையே, அதுதானே சொல்றாங்க. ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறார் கெஜ்ரிவால் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியுமே. நீங்க சொன்னீங்கன்னா இப்படி அந்த சமயத்துல 14ல ஆட்சிக்கு வரும்போது ராஜ்நாத் சிங் தான் தலைவர், மோடி தான் பிரைம் மினிஸ்டர். ஒரு பொதுக்குழுல, தேசிய பொதுக்குழுல டிட்டர்மின் பண்ணி தான் அவங்க வந்து பேசி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படி 75 வயசானாலுமே அவர் இன்னும் செப்டம்பர்ல தான் 74 ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் இருக்கு. தேவைப்பட்டா கட்சி வந்து என்ன டிசிஷனாலும் எடுக்கலாம். இது இவங்களுக்கு என்ன வந்தது இன்னைக்கு எலெக்ஷன்ல? இல்ல சொல்ல வேண்டியதுல எதிர்க்கட்சிக்கு நீங்க கேள்வி எழுப்புறீங்க. உங்க கூட்டணியுடைய பிரதமர் யார் அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது உங்க பிரதமர் வேட்பாளர் தொடர முடியுமாங்கிற அடிப்படை கேள்வி இல்ல. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அவங்க வந்து ராகுல் காந்திய, சோனியா காந்தி அம்மையாருக்கு பிரியங்காவை கூட ஒரு முன்னேற்றத்துக்கு மனசு இல்ல. சோனியா காந்தி நிச்சயமா பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது. அது தெரியும். குடும்பத்துல இருந்து ஒருத்தர் ஆக்கல முன்னெடுத்தலங்கறத நீங்க உங்களுக்கான ஒரு வாய்ப்பு போயிடுச்சுன்னு பாக்குறீங்க. குடும்ப அரசியல் சொல்லிட்டு இருந்தமே, அதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தலையே அப்படிங்கிற ஒரு இதுல வந்து உங்களுக்கு பேசுறீங்க. ஆனா அந்த பிரியங்கா காந்தி தான் பரப்புரை பண்றாங்க. அவங்க தான் இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்கன்னு காங்கிரஸ்காரர் பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. இன்னைக்கு நாளைக்கு பேக்டோர் வழியா அவங்கள ஒரு ராஜ்யசபா மெம்பர் ஆக்கி அவங்கள பதவிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. வாய்ப்பு வந்த போதே மன்மோகன் சிங் தான் ஆக்குனாங்க. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் பிரதமர். அப்ப இருந்த பிரசிடென்ட் யாரு? அப்ப இவங்க நினைச்சா என்ன பண்ணிருக்க முடியுமா அப்படிங்கறது எல்லாம் क्वेश्चन ஆகுது. நீங்க வந்து இந்தியா வந்து நீங்க அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு இந்த வயது எடுக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வருது. திரு நவீன் பட்நாயக்கு 77 வயது, அவர் முதலமைச்சராக இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்கன்னா அது அந்த நேர் எதிராக திரு சிதம்பரம் அப்ப யாரை நீங்க ஹிண்ட் பண்றீங்க? பிரதமராக திரு மோடி நீடிக்க முடியாதா? யாருக்கு அறிவுரை சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்லயும் ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. அதாவது சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னா அந்த பார்ட்டி இருக்கு. அந்த நவீன் பட்நாயக்ல அவர் ஏதோ நல்லா பண்ணியிருக்காருங்கிறதுனால அவர் இருந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அங்க பிரச்சனை என்னன்னா, அவர் ஒரு ஐஏஎஸ் ஆபிசரை அடுத்தது பொலிட்டிக்கல் கேலிபர்ல கொண்டு வராருங்கிறது, அதுதான் பிரச்சனை. அதை தான் போட்டு மோடி முன்னிறுத்தலாங்க. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள போறாங்க. அவர் யார் முன்னிறுத்தினா என்ன இருக்குது? அது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா, சாத்தியம் இருக்காதுன்னு தான் மக்கள் முடிவு பண்ண போறாங்க. மக்கள் எப்படி ஒடிசா மக்கள் வாக்களிக்க போறாங்க. நீங்க வந்து வி கே பாண்டியன்
நிர்வாகத்திறன் இருக்கிறதா அல்லது அவர் அரசியலுக்கு வரலாமா, அவர் தான் வாரிசு, என்ன வேணா பரப்புரை செய்யலாம். ஆனா அங்க என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டு ரூல் பண்றதை நீங்க அனுமதிக்கிறீங்களா? பிஜேபி கேக்குது. ஒரு மாநிலத்தோட இன்னொரு மாநிலத்தை மோத விடுறீங்க. அது நியாயமான பரப்புரையா? இது என்ன நீங்க அந்த காலம் மக்களோட எமோஷன்ஸ்ல மக்களோட எமோஷன்ஸ்ல நீங்க விகே பாண்டியன்ங்கிற ஒரு தனிநபரை பற்றி நீங்க என்ன வேணா விமர்சனம் வைக்கலாம், அரசியல் விமர்சனம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? விகே பாண்டியனை விட்டுட்டு ஒரு தமிழ் அதிகாரி இங்கே ஆட்சி செய்யலாமா, ஒரு தமிழர் இங்கே ஆட்சி செய்யலாமானா என்ன அது கேள்வி? அப்ப எவ்வளவு உதாரணங்கள் இருக்குது. வெவ்வேறு இடங்கள்ல நீங்களே வெவ்வேறு மாநிலங்களுக்கு பொறுப்புகளுக்கு அனுப்பியிருக்கீங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இதெல்லாம் பேசலையா? வெளி மாநிலத்தவர்களுக்கு நம்ம பிஜேபி தான் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் ஆச்சு. நீங்க ஏன் நம்ம பேசுறத பேசணும்? நம்ம பேசுறதுன்னா எல்லாம் ஒரு இடத்துலயும் அந்தந்த இதுல லோக்கல்ல என்ன ஸ்டாண்ட் இருக்கோ அதை தான் பேசுவாங்க. இன்னைக்கு பிஜேபியும் நீங்க தேசிய கட்சி, மாநில கட்சி மாதிரி பேச முடியாது. காங்கிரஸும் தேசிய கட்சி தானே. நீங்க அதை மறந்து அது பிராந்திய கட்சி மாதிரி ஆயிடுச்சு. தென் தமிழ்நாடு காங்கிரஸ் எந்த இடத்துல இப்ப வந்து ஒடிசாக்காரங்க ஆட்சி செய்யணும்னு எங்க பேசுறாங்க? இப்போ வந்து உங்களுக்கு பிஜேபி ஒண்ணுதான் இப்ப தேசிய கட்சியாவே நிக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகையினால இவர் இன்னைக்கு சிதம்பரத்துக்கு வயசு என்னன்னு பார்த்தா 78 வயசு ஆயிடுச்சு. இவர் பையனை நிப்பாட்டிட்டு இவர் வந்து வந்துருவாரா, பாலிடிக்ஸை விட்டு வந்துருவாரா, இல்ல இன்னும் இருப்பாரா? இன்னும் காங்கிரஸ் ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு ரிமோட் சான்ஸ்ல இவர் மறுபடியும் பினான்ஸ் மினிஸ்டர் அதனால அவர் வயசையும் சொல்றேன். எல்லாரும் வந்து காங்கிரஸ் கட்சியில எந்த தலைவரையும் பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ் மேல இருக்கிற விமர்சனமே அங்க இருக்கக்கூடிய எந்த மூத்த தலைவரையும் நீங்க ஓரங்கட்ட மாட்டேங்கிறீங்க பிஜேபி மாதிரின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க காங்கிரஸ்ல. ஆனால் பிஜேபி என்ன செஞ்சுச்சு? கடைசியா சௌகான் வரைக்கும் தூக்கி உட்கார வச்சிட்டீங்க. அதாவது இன்னைக்கு பிஜேபியில இருந்தோ எங்க இருந்தோ RSS இருந்தோ ஒரு அறிக்கை வரல. நீங்க 75 வயசுல எங்க மினிஸ்டர்லாம் ரிட்டையர்மென்ட் தேவைப்பட்டா யாருக்கு எஃபிஷியன்சி இருக்கோ அவங்க தான் இருப்பாங்க எல்லா இடங்களும். அது நவீன் பட்நாயக் பொருந்தாதா? எல்லாருக்கும் எஃபிஷியன்ட்டா 77 வயசுல 87 வயசு கூட இருக்கட்டும். மோடி டை எல்லாம் அடிச்சுக்கல. அதனால வந்து இது எல்லாரும் சாதாரணமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து தேவையில்லாத வேற பிரச்சனை இல்லாதனால இந்த பிஜேபி கவர்மெண்ட் மேல வேற குற்றம் வைக்க முடியாதனால இன்னைக்கு வந்து பிஜேபி 10 ஆண்டுகள நாம என்ன செஞ்சோம்னு சொல்றதுக்கு பல விஷயம் இல்லாதனால 15 இடத்துல இந்து முஸ்லிம் பிரச்சனையை பத்தி பிரதமர் பேசுறாரு. பல்வேறு இடங்கள்ல திரும்ப மங்கள் சூத்ரால ஆரம்பிச்சு எல்லாம் சொல்றோம். சொல்லுங்களேன், அப்படி ஒரு கேள்வி வரும்ல, பிஜேபி 10 ஆண்டுகள் என்ன செய்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற நேஷனல் நரேட்டிவ் உங்களுக்கு கிடைக்கல. இல்ல என்ன சொல்வீங்க? இந்தியா முழுமைக்கும் ஒரு பரப்புரை, எல்லா கட்டங்களுக்குமான தேர்தல் பரப்புரை உங்கள்ட்ட இல்ல. ஒவ்வொரு கட்டத்துக்கு வெவ்வேறா மாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கீங்க. அப்படி கிடையாது. ஒரு ஸ்டேட்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பிரச்சனை தான் பேசுவாங்க. அதனால ஒரிசாக்கு போகும்போது ஒரிசால இருக்க பிரச்சனை, மகாராஷ்டிரா போகும்போது மகாராஷ்டிரா இருக்க பிரச்சனை, யூபில போனா யூபில இருக்க பிரச்சனை, அங்க இருக்க வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இது பிரச்சனை இல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வர. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அந்தந்த இடத்துக்கு களத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறோம். திரு செந்தில் உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி திரு ராமசுப்ரமணியன் இதை எப்படி